நிச்சயமாக அவசியம். இந்த கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னும் போது இப்போ பணப்பரிவர்த்தனை எல்லாமே வந்து எல்லாம் மொபைலில் வந்திருக்கு. ஒரு காலத்தில் வந்து எல்லாம் கையில் கொடுத்து தான் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே இணையதளத்துலேயும் செல்ஃபோன்லேயும் பரிமாற்றம் பண்ணிட்டுருக்குறோம். இதில் பெரிய சிக்கல் என்ன வந்திருக்குன்னா, நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கள்கிட்ட ஒரு பணம் வாங்குறாரு. இவர் வந்து ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நண்பர்கிட்ட வந்து கையில் ஒரு 30,000 பணம் இருக்குது. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரா, நீங்கள் கொடுங்க, இந்த பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் பணத்தை வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் 30,000 வாங்கிட்டார். வாங்கிட்டு இது நடந்து கொஞ்சம் காலம் கழித்து 2 பேரும் சந்திக்கும் போது இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கையில் வாங்கிட்டு போனார் இல்லையா, அந்த நபர் வந்து இன்னொரு நபர் அந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு, அன்றைக்கி நீ பணம் வாங்கினேப்பா, இன்னும் பணத்தை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நண்பர் வந்து ஒரு திடுக்கிட்டார், அன்றைக்கே 30,000 கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லும் போது அவர் வந்து அந்த பணத்தை வாங்கின நம்பரை வந்து ஏற்றுக்கல நபர். என்ன அப்படின்னா, அவர் அன்றைக்கி இருந்த ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு கவனக்குறைவால் அதை மறந்துட்டு இருக்கார். பணத்தை கையில் வாங்கினதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் ஞாபகம் இருக்குது. இப்போ அது ஒரு பெரிய சிக்கலாச்சு. அதன் பிறகு வந்து அந்த இடத்துல இந்த இன்னொரு நபரை கூப்பிட்டுட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தான பிறகு பேசிட்டு, ஆமாம் பணத்தை வாங்கினது உண்மை அப்படின்றத நிரூபித்து அந்த ஒரு மனஸ்தாபத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, நண்பர்களோ உறவினர்களுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, ஒரு சின்னதாக உங்களுக்கு மட்டும் புரிகிற அளவுக்கோ அல்லது பொதுவாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன குறிப்பில், அது எந்த மொழியிலையாவது, உங்களுக்கு தாய்மொழியிலையோ அல்லது ஆங்கிலத்திலையோ ஏதோ ஒரு மொழியிலோ ஒரு குறிப்பு போட்டுங்க. இந்த மாதிரி குறிப்பு போடாமல் இப்போ நீங்கள் இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஏன்னா ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வாங்குவோம், ஏன்னா இப்போ இந்த வித்ட்ரா பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய நடக்குது. இந்த மாதிரி பண்ணி நீண்ட கால நட்பு, ஏறக்குறைய அவங்களுக்குள்ள ஒரு 15 வருஷம் நட்பு இருந்தது, அதுக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இன்னொரு ரப்பர் அந்த கூட இருந்ததுனால அவர்கிட்ட பேசி நம்ம அதை தீர்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி சிக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு எதில் பண்ணாலும் சரி, நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, வேறு எதுவும் இணையத்தில் பண்ணாலும் சரி, நீங்கள் செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட குறிப்பு வந்து கட்டாயமாக நீங்கள் பதிவிடுங்க. இது பின்காலத்தில் வந்து ஒரு பல்வேறு சிக்கல்களை தீர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பண்ணுறதுனால இந்த குறிப்பினால எதிராளி ஏதாவது நினச்சிடுவாரோ அப்படின்னாலாம் வந்து தயக்கம் வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு முறையான விஷயம் தான். அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு இந்த விஷயம் வந்து எல்லோருக்கும் பயன்படும். நன்றி நண்பர்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.